السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, நமது குருவித்துறை பள்ளியிலே ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று வரக்கூடிய நம்முடைய குருநாதர் கௌதுல் ஆலம் குத்துபுல் அக்தாப் முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களுடைய மௌலுது ஷரீஃப் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் 4வது நாள். பொதுவாகவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மோமீன்களை, முஸ்லிம்களை 3 வகையாக பிரித்து வைத்திருக்கிறான் என்று அல் குர்ஆன் ஷரீஃபுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் இயம்புவார்கள். ஒன்று, லாலிமுல்லி நஃப்சி, தன்னுடைய ஆத்மாவிற்கு அநீதம் இழைக்கக்கூடியவர்கள், காலமெல்லாம் பாவங்களிலேயே தங்களுடைய வாழ்க்கையை மூழ்கடித்து கொண்டவர்கள், நன்மையின் பக்கமே திரும்பி பாராதவர்கள். இரண்டாவது முக்தஸித், நடுநிலையாளர்கள். அவர்கள் பாவம் செய்யவில்லை என்றாலும் கூட நிறைய நன்மைகளை செய்பவர்களும் அல்ல. நான் உண்டு, என் ஹால் உண்டு என்று இருப்பவர்கள் போல ஃபர்லான காரியங்களை செய்வார்கள், உபரியான சுன்னத்தான காரியங்களை ஆர்வம் காட்ட மாட்டார்கள். அல்லாஹ்வின் பக்கம் கூடுதலாக நெருக்கி வைக்கக்கூடிய செயலின் பால் தங்களை பெரிதாக ஈடுபடுத்தி கொள்ள மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்களை முக்தஸீத் என்பர். மூன்றாவதாக சாபிக்கும் பில் கைராத், நன்மையான காரியம் எதில் இருக்கிறதோ அதில் முழு மூச்சாக ஈடுபடுபவர்கள். வாழ்வின் எந்த பகுதியும் நன்மையாகவே அல்லாஹ்வின் சமூகத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள். சனப்பொழுதிலும் கூட பாவத்தின் பக்கம் நகராதவர்கள், நன்மையை விட்டும் அகலாதவர்கள். இத்தகையவர்களைத்தான் அவுலியாக்கள், நாதாக்கள், இறை அன்பர்கள், நேசர்கள் என்று நாம் குறிப்பிடுகிறோம். இவர்களினுடைய பண்பை குறித்து அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த இலாக்கத் என்று சொல்லக்கூடிய தொடர்பு எத்தகையது என்பதை குறித்து சூஃபியாக்கள், ஆரிஃபீன்கள் நிறையவே பேசியுள்ளார்கள், எழுதியுள்ளார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வது போன்று ஒமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு, முழுக்க முழுக்க அவர்கள் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள்.
அவர்களுக்கு என்ன சோதனைகள் ஏற்பட்ட பொழுதிலும் அந்த நம்பிக்கையிலிருந்து அகலாதவர்களாக திகழ்வார்கள். ஒருபோதும் அவர்கள் இறைவனுடைய பார்வையை விட்டும் அகலாமல் வாழ வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள். பொதுவாக இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டால் நம்பிக்கை சார்ந்த உலகம்தான் இது. தந்தையை பிள்ளை நம்ப வேண்டும், பிள்ளையை தந்தை நம்ப வேண்டும், கணவனை மனைவி, மனைவியை கணவன், நண்பன் என்று யாரையாவது சார்ந்த நம்பிக்கை என்பது இருக்கத்தான் செய்யும். அது ஒன்றும் தவறான ஒன்று அல்ல, அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் இந்த நம்பிக்கையெல்லாம் ஒரு கட்டத்திலே பொய்த்துவிடக்கூடும், பொய்யாக ஆகிவிடவும் கூடும். ஒரு பணியை நான் உனக்கு பெற்று தருகிறேன், உனக்கான ஒரு வேலையை நான் ஏற்பாடு செய்து தருகிறேன் என்று நண்பன் சொல்ல அதை நம்பியிருந்தான். சொன்ன நண்பன் நல்லவன்தான், நிறைவேற்றக்கூடியவன்தான். ஆனால் அவனுக்கு அஜல் வந்து விட்டது, நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையிடத்தில் சொல்லியிருப்பார், உனக்கு நான் இன்னென்ன காரியங்களை நான் செய்து தருவேன், அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்கிறேன் என்று சொல்லியிருப்பார். செய்பவர் தான், ஆனால் மரணித்து போய்விட்டார். எனவே மரணமே இல்லாத ஒருவனை நம்புவது தவக்கல் அல் ஹய்யில் லதி லா யமூத், மரணமே இல்லாத ஒருவனின் மீது தவக்குல் வைப்பது இருக்கிறதே, அத்தகைய தவக்குல் நம்பிக்கை தான் மிக்க உறுதியானதும் நிலையானதும் ஆகும். இதை தெளிவாக விளங்கிக் கொண்ட பெருமக்களாகிய நாதாக்கள் அல்லாஹ்வின் மீது அத்தகைய உறுதியை கொண்டவர்களாக திகழ்வார்கள். அதே சமயம் நம்பிக்கை என்பது அது சரியான பார்வையில் இருக்க வேண்டும். ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையாகவும் இருக்கக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். ஒரு மனிதர் வருகிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, ஜா ரஜுலுன் அலா நாக்கதி, ஒட்டகத்திலே வருகிறார். வந்த மனிதர் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் அதஊஹா வ அதவக்கல், நான் இந்த ஒட்டகத்தை அப்படியே விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்திலே நான் நம்பிக்கை வைக்கட்டுமா என்று கேட்டபோது, அகில்ஹா வ தவக்கல், அதை கட்டி போட்டு விட்டு அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கையை வை என்றார்கள். ஒரு காரியத்தை அல்லாஹ் எப்படி செய்ய சொன்னானோ அப்படி செய்யுது, அது தவக்குல் என்பார்கள். அத்தகைய தவக்குலில் நிறைவாக இருந்தவர்கள் தான் அவுலியாக்களாக இருக்கக்கூடிய நாதாக்கள், சஹாபிகள். அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பாருங்கள், அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆச்சரியமான தவக்குல் உடையவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு நீண்ட சான்றுகள் உண்டு. ஒரு சமயம் ஒரு இறைநேச செல்வர் இப்ராஹிம் இப்னு ஹவாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்ராஹிமுல் ஹவாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்து சூஃபிகள் எல்லாம் வியந்து போற்றுவார்கள், எழுதுவார்கள். அவர்களிடத்திலே அவர்களுடைய சஹாக்கள், முரீதீன்கள் அல்லது அவர்களுடைய தோழர்கள் கேட்கிறார்கள், ஹத்தித்னா பி அஜபி மா ராய்தஹு ஃபி அஸ்ஃபாரிக், உங்களினுடைய பயணங்கள், அவங்க ரொம்ப பயணம் போவாங்க, ஜுஹுத் அவர்களிடத்தில் நிறைவாக இருந்தது. உங்கள் பயணத்தின் போது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களிலே உங்களுக்கு மிக ஆச்சரியமான செய்தியை எங்களுக்கு நீங்கள் அறிவீங்களேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் அப்படி ஒரு பிரயாணத்தின் போது லக்கியனி ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம், ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை சந்தித்தார்கள். சந்தித்து ஃபஸஅலனிய ஸுஹ்பா, சுஹபத்தை அவர்கள் கேட்டார்கள், நான் உங்களோடு இருக்கட்டுமா, உங்களுக்கு துணையாக இருக்கட்டுமா. ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தொடர்புக்காக வேண்டி எத்தனையோ பேர் ஏங்கி இருக்கிறார்கள், அவர்களை சந்திக்க வேண்டும் என்று தவம் கிடக்கிறார்கள். இன்றும்
எத்தனையோ ஷேகுமார்கள் இன்றும் அவர்கள் பலரை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். சந்தித்தவர்களை நாமெல்லாம் சில விஷயங்களை அறிகிறோம். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர்களாக திகழக்கூடியவர்கள் ஒரு மனிதருக்கு விலாயத்தை வழங்குவது என்பதை அல்லாஹ் அவர்களுடைய கையிலே கொடுத்திருக்கிறான். அதனுடைய பொறுப்பாளராக அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான். கிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இப்ராஹிம் அல் ஹவாஸ் அவர் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க, என்ன அவங்க சந்தித்து சுஹபத், நான் நட்பு வைத்துக் கொள்ளட்டுமா என்று கேட்ட பொழுது இப்ராஹிம் அல் ஹவாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஃபஹஷீது அன் யுஃப்ஸித அலைய தவக்குலி, நான் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இணைந்திருந்தால் என்னுடைய தவக்குல், அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய தவக்குல் ஃபசாதா போய்விடுமோ என்று நான் அஞ்சினேன் என்கிறார்கள். எதற்கெடுத்தாலும் எந்த உதவி என்றாலும் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாட வேண்டிய ஒரு மனநிலை வருமா இல்லையா? அதனால் ஃபஃபாரக்துஹு, நான் அவர்களை பிரிந்து விட்டேன், அவர்களோடு நான் சுஹபத் வைத்துக் கொள்ளவில்லை என்கிறார்கள். இதெல்லாம் இறைநேச செல்வர்களினுடைய தவக்கலினுடைய உச்சம். சையதுனா அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யமனில் இருந்து வந்தவங்க. 80 பேரோட வர்றாங்க மதீனா ஷரீஃபுக்கு, ஹிஜ்ரத்து வர்றாங்க. 80 பேருங்கிறது ஒரு பெரிய குழு என்பதால் அவங்களெல்லாம் ஒவ்வொரு வீட்லையும் தங்க வைக்கிறதுக்கு உண்டான சூழல் இல்லை. ஒரே இடத்துல தங்க வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், டென்ட் போட்டு. அப்படி தங்க வைத்திருக்கும் போது அந்த பொறுப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டு கண்மணி நாயகமே உணவுகளை அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி உணவு அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கான சரியான நேரத்துக்கு உணவு வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே வந்து ஹாதிராகிறார்கள். அவர்களுக்கு பின்னாண்டு தொழுகிறார்கள். வஹி வருகிறது, வஹிக்கான விளக்கத்தை சொல்லுகிறார்கள், வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள், அவர்களை மனனம் செய்கிறார்கள். வஹியினுடைய கருத்து என்ன என்பதை அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இதெல்லாம் அவர்கள் தங்களை முழுமையாக உட்படுத்தி கொண்டு அந்த ஆனந்தத்திலே இருக்கிறார்கள். அந்த அஷாரியன்கள் வந்து சில நாட்கள் தான் ஆகிவிட்டது. ஆனால் உயர்ந்த பக்குவத்தை அவர்கள் வெகு சீக்கிரத்திலே அடைந்து கொண்டார்கள். சஹாபிகள் அப்படித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்குவப்படுத்துவது என்பது வெகு விரைவாக இருக்கும். அவர்களிடத்திலே வந்து கால் மடித்து அமரக்கூடியவர்கள் வெகு சீக்கிரத்திலே பக்குவ நிலையினுடைய உச்சத்துக்கு சிகரத்துக்கு சென்று விடுவார்கள். இப்படி அவர்களுடைய காலம் கழிந்து கொண்டிருக்கிறது. சில நாட்கள் போனது. ஒரு நாள் பகல் பொழுதிலே சாப்பாடு வரல, உணவு வரல. ஒரு 1:30 மணிக்கு வர வேண்டிய உணவு என்று வச்சுக்கிடுவோம். 2 மணி ஆச்சு, 2:30 ஆச்சு, 3 ஆச்சு, வரல. கொஞ்சம் சின்ன வயசு பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, பசிக்குது, என்ன பண்ணுறது என்று யோசிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செய்தியை சொல்லணும். ஏன்னா முழு பொறுப்பையும் அவர்களே ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய நேரடி தொடர்பிலே இந்த 80 பேரும் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் யார சொல்ல சாப்பாடு வரல அப்படின்னு சொல்கிறது அதபு குறைவாக இருக்கும். அவங்களே பேசுகிறாங்க, அது சரியல்ல. ஆனால் சாப்பாடு வரவில்லை என்பதையும் அவர்களுக்கு நாம் சொல்லணும். ஆக அதை சுட்டி காட்ட வேண்டும். அதே சமயத்தில் கேட்கக்கூடாது. என்ன செய்யலாம் என்றால் நம்மிலிருந்து ஒரு ஆள் அனுப்பி அங்கே போய் உட்கார்ந்துடணும், சும்மா உட்காரட்டும். அப்போ ஒரு நினைவு வருமா இல்லையா, என்னாச்சு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? இந்த மாதிரி ஒரு நபரை என்ன செய்கிறாங்க, ஒரு ஆளை தேர்வு செய்து நீங்கள் போங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்போ பார்க்க போங்க, மஸ்ஜிதில் இல்லைன்னா வீட்டில் போய் சும்மா சலாம் சொல்லிட்டு வாங்க, இந்த மாதிரி ஒரு திட்டத்தோடு அனுப்புகிறாங்க. அப்படி அவர்கள் அந்த சஹாபி புதிதாக இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்ட ஹிஜ்ரத்து வந்த அந்த முஹாஜிர் யமனிலிருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க போகிறாங்க, பள்ளிக்குள்ளே நுழைகிறார்கள்.
ஒரு தோழர் குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார். வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. எப்படி ஒரு தோதுவான வசனம் என்பதை பாருங்கள். இந்த பூமியிலே எல்லாருக்கும் உணவு கொடுப்பது அல்லாஹ்வினுடைய பொறுப்பு என்கிறான். அது என் பொறுப்பிலே இருக்கிறது. யாருக்கு உணவில்லாமல் நாம் வைப்பது இல்லை. எந்த உயிரினத்திற்கும் எல்லா உயிரினத்திற்கும் இந்த பூமியிலே நாம் உணவு வழங்குவோம் என்று சொன்னதும் இது இவங்க காதில் விழுது. ஃபரஜா, திரும்பிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சந்திக்க இல்லை. அவர்கள் திரும்பி ஃபரஜா வலம் யதுகுல் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போகலை. அங்கே போனோன்னே என்னான்னு கேட்பாங்கல்ல தோழர்கள்லாம் கேட்குறாங்க, என்ன ஆச்சு? ஃபகால லி அஸ்ஹாபிஹி அப்ஷிரு அதாக்குமுல் கௌஸ், சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாக்குமுல் கௌஸ், எல்லாம் சாப்பாடு ரெடி ஆகுது, இப்போ வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த உறுதியில் எந்த நம்பிக்கையில் அவங்க சொல்ல முடிகிறது அவங்களால்? அவர் குர்ஆன் வசனத்தை ஓதுறாரு, ஒரு சஹாபி ஓதுறாங்க. பூமியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நாம் உணவு தருவோம், அது நம்முடைய பொறுப்பு என்கிறான் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போகாமையே இவங்க திரும்பி வர்றாங்க, சாப்பாடு வருதுங்கிறாங்க, எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதாக்குமுல் கௌஸ், இரட்சிப்பு, சாப்பாடு உணவு ரெடி ஆகிடுச்சு இருக்கு, வந்துடும் இப்போ அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நேரம் இருக்கும், 2 பேர் வர்றாங்க, நிறைய உணவுகளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, சாப்பாடு. சாப்பிட்டு பார்த்தா நிறைய மிஞ்சிடுச்சு, சாப்பாடு நிறைய மிச்சமாக ஆகிடுச்சு. இனிமேல் சாப்பாடு மிச்சம் இருந்தால் அதை நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டே நம்ம திருப்பிடுவோம். எத்தனையோ மக்கள் வந்துட்டு இருப்பாங்களா இல்லையா? கண்மணி நாயகத்தை பார்ப்பதற்கு எத்தனையோ வர்றாங்க, ஏழைகள் வர்றாங்க, மிஸ்கீன்கள் வர்றாங்க, வெளியூரில் இந்த முசாஃபிர்கள் வர்றாங்க. ஆக நம்ம உணவை நாம் வைத்திருக்க தேவையில்லை, இதை நம்ம என்ன செஞ்சிடலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அந்த 2 பேரும் நிற்கிறாங்க. வந்தவங்க 2 பேரும் நின்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அவங்க போகலை. அவங்கள்ட்டையும் அந்த 2 பேர்கிட்டையுமே சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டாங்க. இதை நீங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்துருங்க, நாங்கள் இன்றைக்கி நல்லா சாப்பிட்டுட்டோம், வயிறு நிறைய சாப்பிட்டுட்டோம், எங்களுக்கு போதுமானது என்று கொடுத்ததும் அந்த 2 பேரும் திரும்பி போயிட்டாங்க, சாப்பாடு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகு இவர்கள் வலிமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்ட பொழுது, யா ரசூலல்லாஹ் மா ரஅய்னா தஆமன் அக்ஸர வலா அத்யப மின் தஆமின் அர்ஸல்த பி, நாயகமே இன்னைக்கு அனுப்புகிற சாப்பாடு மாதிரி நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. இன்னைக்கு நீங்கள் கொடுத்த உணவை மாதிரி அவ்வளவு சுவையானதும் அவ்வளவு அதிகமானதும் இதுவரைக்கும் வந்ததில்லை, அவ்வளவு சுவையாகவும் இருந்தது, அதிகமாகவும் இருந்தது என்று சொன்ன பொழுது, மா அர்சல்து இலைக்கும் தஆமன், நான் உங்களுக்கு சாப்பாடு அனுப்பவே இல்லையே அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் உங்களுக்கு சாப்பாடு அனுப்பலையே. என்ன நாயகமே சாப்பாடு அனுப்பலைங்கிறீங்க? 2 பேர் கொண்டு வந்து தந்தாங்க, நாங்கள் நல்லா சாப்பிட்டோம், அருமையாக இருந்தது, நிறைய இருந்தது, மிச்சத்தையெல்லாம் திருப்பியும் கொடுத்து விட்டோமே. சஹாபிகள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எதாவது அனுப்புனீங்களா? இல்லை, நாங்கள் யாருமே அனுப்ப இல்லை. அப்போ என்ன நடந்தது என்ற அந்த நபரை கூப்பிடுங்க, நாங்கள் ஒரு ஆளை அனுப்பணும், உங்களை இதை தெரிவிக்கிறதுக்காக வேண்டி, சுட்டி காட்டுறதுக்காக வேண்டி ஒரு ஆளை அனுப்பணும். அவர் தான் சொன்னார் சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குதுன்னு வேற வந்து சொன்னாரே, அவரை கூப்பிடுங்க. அந்த சஹாபியை அழைக்கப்பட்டது, அந்த யமனியை அழைக்கப்பட்டு என்னன்னு கேட்டாங்க. நாயகமே இவங்க என்ன அனுப்பி வச்சாங்க, நான் பள்ளிக்குள்ளே வந்தேன், அப்படி பள்ளிக்குள்ளே வரும்போது ஒருத்தர் ஓதி கொண்டிருந்தார், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த பூமியிலே வாழக்கூடிய உயிரினங்கள் அத்துணைக்கும் உணவு தருவது என்பது அல்லாஹ்வினுடைய பொறுப்பு என்ற அந்த வசனத்தை கேட்டது நான் அப்படி திரும்பிட்டேன், சாப்பாடு வருதுன்னு சொன்னேன், சாப்பாடு வந்தது, சாப்பிட்டோம். தாலிக்கும் ஷைஉன் ரஸககுமுல்லாஹ், அது அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பிய உணவு என்கிறார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன சொல்ல வருகிறோம் இதில் என்றால், அந்த வசனத்தின் மீது, அல்லாஹுவினுடைய அந்த சொல்லின் மீது அந்த பெருமக்களுக்கு இருந்த நம்பிக்கை, அப்படிலாம் ஒரு நம்பிக்கை நமக்கு வருமா? என்ன அவ்வளோ தைரியம் வந்துடுமா?
சாப்பாடு கேட்டு வர்றோம், ஒருத்தர் மாமின் தாபான்னு ஓதுறாரு, ஒரு ஜுஸும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான்னு வைங்க, அங்கே போய் சாப்பாடு வரும் நம்ம சொல்லுவோமா? அந்த தைரியம் நமக்கு இருக்குமா? ஒமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹு ஹஸ்பு, அந்த தைரியமும் அந்த நம்பிக்கையும் வந்தால் இது நடக்கும். அல்லாஹ் போதுமானவன் என்கிறான், நான் அதை தருவேன் என்கிறான், நான் அதை நிறைவேற்றுவேன் என்கிறான். அப்படிப்பட்ட தவக்குலில் உச்சத்திலே வாழக்கூடியவர்கள் தான் இறைநேச செல்வர்களாக இருக்கக்கூடிய பெருமக்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இத்தகைய தவக்குலினுடைய அடையாளம் குறித்து செய்தனா சஹல் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா இவங்களாம் பெரிய சூஃபிகள். சூஃபிகளினுடைய பட்டியலை எடுத்து பார்த்தா அவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய போதனைகள்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். நம்ம தஸவ்வூஃப் பற்றி பேசுகிறோம், நமக்கும் அதற்கும் காத தூரம் அது. ஆனாலும் ஒரு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் தந்திருக்கிறானே அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் திருப்திப்பட்டுக் கொள்கிறோம். தவக்குல் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு 3 அடையாளங்கள் உண்டு. 3 அடையாளங்கள் இருக்கும். லா யஸ்அல், அவர் யாரிடமும் கேட்க மாட்டார், யாரிடமும் கேட்க மாட்டார். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க அல்லாஹ்விடமே கேட்கறது இல்லை. இன்னும் சில மக்கள் இருக்கிறாங்க அல்லாஹ்விடத்தில் கூட கேட்கறது இல்லை. அது சம்பந்தமான ஒரு தகவலை நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அருமையானவர்களே, ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை அது. அவன் தருவதாக சொல்லி இருக்கிறான், நான் ஏன் கேட்கணும்? இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா என்று சொன்னதற்கு பிறகு எனக்கு தேவை என்பது அவனுக்கு தெரியுமா இல்லையா? அதெல்லாம் இது நாதாக்களினுடைய சமூகத்தில் கால் மடித்து பணிந்து படிக்க வேண்டிய பாடங்கள் அது. ஆக லா யஸ்அல், யார்கிட்டையும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அந்த முத்தவக்கில் கேட்க மாட்டார், யார்கிட்டையும் கேட்கறது இல்லை. வலா யருத், கொடுத்தா அதை மறுக்க மாட்டார். கொடுத்தால் ஹலாலான ரிஸ்காக இருந்தால், அது ஹலால் இல்லாத சுபுகத்தாக இருந்தாலும் கூட அவருடைய விரலினுடைய அந்த அந்த நரம்பு துடிக்க ஆரம்பிச்சிடும். அது அடையாளம் அல்லாஹ் வச்சிருந்தான். நான் அந்த செய்திக்குள்ளே நுழைய விரும்பவில்லை நேரத்தை கருதி. அருமையானவர்களே, கொடுத்தால் மறுக்க மாட்டாங்க. ஒலா யஹ்பஸ், உணவுகளை ஹப்ஸ் செஞ்சு வைக்க மாட்டாங்க, வச்சு இருக்க மாட்டாங்க. நாளைக்கு நாளை நின்று 4 மாதத்துக்கு நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருக்க இந்த காரியத்தை அறவே செய்ய மாட்டார்கள். ஏன்னா நாளைக்கு உள்ளதை அவன் தருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, பறவைகளை போன்ற தவக்குலை நீங்கள் கொள்ளுங்கள், அது காலையிலே பசியோடு செல்லுகிறது, ஏதாவது சேர்த்து வைக்கிறதா, பேங்க்ல ஏதாவது டெபாசிட் பண்ணுதா, பறவைகள் காக்கை குருவி மயில் எதுவும் செய்கிறது இல்லை. ஆனால் அது காலையில் பசியோடு போகிறது, புத்தூரன் மாலையில் அது வயிறு நிரம்பி வருகிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் மதீனா ஷரீஃபினுடைய வெளிப்புறத்தில் அப்படி நடந்து வராங்க. ஒரு மரத்தினுடைய கிளையிலே கண் தெரியாத ஒரு பறவை உட்கார்ந்து அந்த மரத்தினுடைய கிளையை சொட்டு சொட்டுன்னு சொட்டிக்கிட்டு இருக்குது, கொட்டுது, கொத்திக்கிட்டு இருக்கு. அனஸ், மா யகூலு ஹாதா த்வாயிர், இந்த பறவை என்ன சொல்லுகிறது என்று உங்களுக்கு தெரிகிறதா? சஹாபிகளுடைய பதில் எப்போதும் எப்படி இருக்கும்? அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம். அனஸ் அது சொல்லுகிறது, இறைவா என்னை கண் தெரியாமல் படைத்து விட்டாய், என்னால் உணவை தேடி செல்ல முடியவில்லை, இந்த நிலையிலே இப்போது எனக்கு பசிக்கிறது, நான் எப்படி சாப்பிடுவது என்று அந்த பறவையை கேட்டுக்கொண்டு வாயை அப்படி பொழந்துக்கிட்டே நிற்குது. எங்கிருந்தோ வந்த ஒரு வெட்டுக்கிளி அந்த வாய்க்குள்ளே நுழைந்தது, அது நன்றாக சாப்பிட்டு வயிறு நிரம்பி விட்டது. இப்போதும் தன்னுடைய அலகுகளால் அந்த கிளையை கொத்தியது. இப்போது என்ன சொல்லுகிறது தெரிகிறதா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அனஸ் நாயகமும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இப்போ என்ன சொல்லுதுன்னு தெரியுதா? அல்லாஹு ரசூலு ஆலம். உமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹு ஹஸ்புஹ், யார் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன்.
என் ரப்பு எனக்கு போதுமானவன் என்று அது சொல்லுகிறது என்றார்கள். அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட முழு நம்பிக்கை எப்படி நீங்கள் அந்த பறவையினுடைய தவக்குலை உங்களுடைய தவக்குலாக கொள்ளுங்கள் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயம்பினார்களோ, அப்படியே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள் தான் அவுலியாக்களாக இருக்கக்கூடிய இறைநேச செல்வர்கள். சையதுனா அபூ ஹம்ஸத்துல் குராசானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை சொல்லுவாங்க. இஹ்யால அவங்க ஒரு முறை ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, நடந்து போகிறாங்க. இப்போ அந்த காலத்தில் நடந்து போகிறது இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்தியாவிலிருந்து நடந்து போனாங்க. 90 ஹஜ்ஜு செய்ததாக ஒரு செய்தி இருக்கிறது, நடந்து சென்று. அந்த காலத்தில் நடந்து செல்லுவார்கள். ஆனால் இவங்க அரபு பகுதியிலே வாழ்ந்ததுனால பாரதூரமான தூரம் இல்லை, இந்தியாவிலிருந்து போகக்கூடிய தூரம் இல்லை என்றாலும் கூட அதுவும் ஒரு தூரம்தான். ஒரு வழியாக சென்று கொண்டிருக்கும் போது ஒரு கிணறு, தரையோடு தரையாக இருக்கக்கூடிய கிணறு, அது திறந்து கிடக்குது. அது அவங்க கவனிக்க இல்லை, கிணத்துக்குள்ளே விழுந்துட்டாங்க. அது ஒரு பாலுங்கிணறு, அதுக்குள்ளே கிடக்கிறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, ஃபனாஸஅத்னி நஃப்ஸி அன் அஸ்தகீதா. நஃப்ஸ் என்ன சொல்லுது? அட சத்தம் போடுறான், சத்தம் கொடு, யாரா இருக்கீங்களா, யாரு அப்படின்னு சொல்லு அப்படிங்குது. உதவிக்கு யாரா அந்த பக்கம் போவாங்களா இல்லையா? அவங்களோட காதலை விளங்கும், நீ சத்தம் கொடு என்கிறார்கள். ஃபகுல்து லா வல்லாஹி லா அஸ்தகீத். முடியாது, நான் நஃப்ஸோட போராடுறேன். நஃப்ஸு தான் ஷைத்தானை விட கடினமானது, முடியவே முடியாது, நான் உதவி தேட மாட்டேன் யாரிடமும். ஏன்னா அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்தில் அவங்க உதவி தேடினது இல்லை. நம்ம சொன்னோமில்ல, சில பேர் அல்லாட்டையும் கூட உதவி கேட்க மாட்டாங்க, தன்னை அப்படியே ஒப்படைச்சிருவாங்க. எஜமானியிடம் வந்து சில பணியாளர்கள் அப்படியே நிற்பாங்க. அவங்க மனைவி சொல்லி விட்டுப்பாங்க, ஒரு தேவை இருக்குது, கொஞ்சம் அவசர தேவை இருக்குது, இன்றைக்கி கொஞ்சம் அட்வான்ஸாக உங்கள் சம்பளத்தை வாங்குங்க அப்படின்னு சொல்லி. இவர் கேட்க மாட்டார், சும்மா வந்து நிற்பார். அவருக்கு தேவை இருக்கும், ஆனால் கேட்க மாட்டார். அந்த மாதிரி இருக்கிறத பார்க்குறோமா இல்லையா? இந்த அபூ ஹம்ஸத்துல் குராசானி நான் சப்தமிட மாட்டேன் என்று உறுதியாக இருந்துட்டார். இது பரவாயில்ல, அடுத்து நடந்தது தான் பெரிய ஆபத்து. அந்த பகுதியில் 2 பேர் வர்றாங்க, 2 பேர் பேசிக்கிட்டே போகிற சத்தம் இவங்களுக்கு விளங்குது. நஃப்ஸ் சொல்லுது, அடே பேசிக்கிட்டு யாரோ போகிறாங்க, கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லுது. லாஸ் தகீத், நான் கூப்பிட மாட்டேன். அந்த 2 பேரும் சொல்கிறாங்க, இந்த கிணத்தை பார்த்துட்டாங்க, ஏய் கிணறு கிடக்குதுப்பா, தரையோட தரையாக இருக்குது, யாராவது வந்தால் விழுந்துருவாங்க, நாம் என்ன செய்வோம், இந்த கல்லை மண்ணை வச்சு ஒரு குலைச்சி அதை மூடி விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நஃப்ஸு சொல்லுது, பெரிய ஆபத்து வந்து சேருது, அட மூடிட்டா மௌத்து தான், நீ செத்து போயிடுவே அப்படிங்குது நஃப்ஸு. அதே மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கிணற்றை மூடுவதற்கான எல்லா முயற்சியிலும் ஈடுபட்டு கிணத்தை மூடுறாங்க, கிணற்றை மூடுகிறார்கள். ஃபஹமம்து அன் அஸீஹா. அவங்க சொல்கிறாங்க, சரி இதுக்கு மேலே நம்ம சப்தமிடாமல் இருந்தால் நல்லா இருக்காது, நம்ம நிலைமை இதுவே நமக்கு கபர் ஆகிடும். நஃப்ஸு சொல்லுது, இதுவே உனக்கு கபரு, நீ சப்தமிடலைன்னா இது உனக்கு கபராக போயிடும், பரவாயில்லையா? அப்போ ஹமம்து, நான் ஒரு முயற்சி எடுத்தேன், சரி சப்தமிடுவோம், சத்தத்தை கொடுப்போம், அடே நான் உள்ளே இருக்கிறேன்ப்பா, உள்ளே ஒருத்தன் கிடக்கிறேன், மூடாதீங்கப்பா, திறங்கப்பா, தூக்கி விடுங்கப்பா அப்படின்னு அப்படி ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. அப்போ நானே சொன்னேன் நஃப்ஸுட்ட, இலாமன் அஸீஹு அக்ரபு மின்ஹுமா, நான் யாரை கூப்பிடுறது, இந்த 2 பேரை விட நெருக்கமானவன் எனக்கு பக்கத்தில் இருக்கும்போது இந்த இவனை விட்டு அவர்களை நான் கூப்பிடவா முடியாது. தன்னுடைய மனசை மாற்றிக்கிட்டாங்க, நஃப்ஸை உடைச்சிட்டாங்க. நான் ஒரு எண்ணம் வந்தது, ஆனால் நஃப்ஸை உடைச்சிட்டேன். ஹுவ அக்ரபு மின்ஹுமா, அந்த 2 பேர் மூடிக்கிட்டு இருக்கிறான்ல, அவனை விட எனக்கு நெருக்கமானவன் என் ரப்பு இருக்கிறான் என்று சொன்னதும் நஃப்ஸு சொல்லுது, அப்படின்னா இது உனக்கு கபர் தான், நீ என்ன பாடம் படு ஓ அப்படின்னு அது முடிவு செஞ்சிருச்சு. அவங்க மூடிட்டு அவங்க போயிட்டாங்க, உள்ளே கிடக்குறாங்க.
திடீரென்று அதில் ஒரு ஓட்டை விழுந்து ஏதோ ஒன்று இருட்டாயிடுச்சு. இப்போ வெளிச்சம் இல்லைல்ல, ஒரு ஓட்டை விழுந்து அதிலிருந்து ஏதோ ஒன்று தொங்குது, அப்படியே அதை அசையுது. இதை பிடி என்பது போன்று எனக்கு உணர்வு ஊட்டப்பட்டது. நான் அதை பிடிச்சேன். அதை இழுத்துட்டு வந்து அந்த அந்த மேலே போட்ட மூடியெல்லாம் உடச்சிக்கிட்டு மேலே வந்தாச்சு. வந்து பார்க்குறேன், நான் எதை பிடிச்சி தூக்குனேன்டா ஒரு சிங்கத்தினுடைய கால். அது சிங்கம். கபூரில் கிடந்தாலும் அது ஆபத்து, இங்கே மேலே வந்தால் இது சிங்கத்தினுடைய கால். சிங்கம் என்ன ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே அது நடந்து போயிடுச்சு. அப்போதுதான் ஒரு சப்தம் ஒன்று அசரீரி முழங்கியது. நஜ்ஜைதுக மீன தலஃபி பித் தலஃப். ஒரு அழிவிலிருந்து இன்னொரு அழிவை கொண்டு உம்மை நாம் காப்பாற்றினோம். அதுவும் ஆபத்து, இதுவும் ஆபத்து தானே. சிங்கம்ல இன்னைக்கு யார் யாரெல்லாமோ சிங்கம்னு சொல்லிட்டு இருக்கிறான். சிங்கம் வேட்டையாட தான் வருமா, இப்படிலாம் பல பேர் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம மக்களும் அந்த சிங்கத்துக்கு பின்னால் போயிட்டு இருக்கிறாங்க. அது சிங்கமாங்கிறது. அருமையான பெருமக்களே, ஆக சிங்கம் என்பது எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு ராஜா, காட்டினுடைய ராஜா. நஜ்ஜைதுகா பித்தலஃபி மின தலஃபி பித்தலஃப். ஒரு அழிவை கொண்டு அழிவிலிருந்து உம்மை நாம் காப்பாற்றினோம். இது தவக்குலினுடைய உச்சம். இது இப்படி அந்த பெருமக்கள் அல்லாஹ்வை தங்களுடைய தோழமையாக ஏற்றுக்கொண்டதினால் கிடைத்த பாக்கியம்தான் அல்லாஹ்வினுடைய நெருக்கமும் இன்றளவும் அவர்களை நாம் பேசிக்கொண்டு இருப்பதும். ஒரு மனிதனை அல்லாஹ் நேசித்து விட்டால் தவக்குல், அவன் முத்தவக்கில்னா அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாரையும் நாடாமல் என்னையே நாடுறான் அப்படின்ட்டு. அது ஹதீதுகளில் புகாரி வரைக்கும் அதில் இருக்கிறது. ஒரு மனிதனை நேசிக்க ஆரம்பித்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து, நான் இவனை நேசிக்கிறேன், நீங்கள் நேசிங்க. ஜிப்ரீல் நேசிக்கிறாங்க. ஜிப்ரீல் என்ன செய்றாங்க, வானில் இருக்கக்கூடிய அத்துணை கோடான கோடி மலக்குகளையும் அழைத்து, அல்லாஹ் அவர் நேசிக்கிறான், என்ன நேசிக்க சொன்னால் நீங்களும் நேசிங்க. இந்த ஹதீஸ் நம்ம பொதுப்படையாக சொல்லிட்டு போயிட்டோம். யார் நேசிக்கிறான் அந்த மனிதரை? யாருன்றே தெரியாத, எண்ணிக்கையே தெரியாத வானிலே இருக்கக்கூடிய அத்துணை படைப்புகளையும் அல்லாஹ் நேசிக்க வைக்கிறான் தன்னுடைய ஹபீபை. தன் மீது தவக்கல் வைத்திருக்கக்கூடிய அந்த வலியை அல்லாஹ், அவனுடைய எண்ணிக்கை, மலக்குகளுடைய எண்ணிக்கை யாராவது அறிய முடியுமா? அவர்களுடைய எண்ணிக்கை யாரும் அறிய முடியாது என்கிறான் அல்லாஹ். அத்தகைய பேரை அவர்களுடைய லீடராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நேசிக்க வைக்கிறான். அருமையான பெருமக்களே, எனவே நாம் படிப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. படித்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சமாவது நாம் கொண்டு வரும் பொழுது அது இவ்வையகத்திலும் பலனை தரும், ஆகிரத்திலும் பாக்கியத்தை தரும் என கூறிக்கொண்டு, அத்தகைய நல்லடியார்களை நேசிக்கக்கூடியவர்களாகவும் திகழ்ந்து இறைவனுடைய அத்தகைய நல்லடியார்களாகவும் வாழ்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்தருள் வாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.